கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் உள்ள நன்மை தீமை அறியத்தக்க கனியை குறித்து நாம் அனைவருக்கும் தெரியும். அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கர்த்தர் சொன்னார். கனியை புசித்த உடனே ஏன் அவர்கள் சாகவில்லை? ஆதியாகமம் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். புசித்த உடனே புசித்த நாளிலே ஏன் அவர்கள் சாகவில்லை? என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடைய பள்ளி பருவத்தின் போது எனக்கு தெரிந்த ஒரு ஆசிரியர் இதை குறித்து தவறான போதகத்தை எனக்கு கூறினார். ஆனால் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் கூறியது என்னவென்றால், கனியை புசித்தவுடன் அவர்கள் சாகவில்லை, அவர்களுடைய ஆத்துமா செத்துவிட்டது என்றார். ஆத்துமா செத்துவிட்டால் மனிதன் மட்டும் எப்படி உயிரோடு இருக்க முடியும்? எவ்வளவு தவறான புரிதல் பார்த்தீர்களா? புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் என்பதன் அர்த்தம் என்னவென்றால், மனுஷன் தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்டான். தேவ சாயலில் அவன் உண்டாக்கப்பட்டபடியால் மரணம் என்பதே அவனுக்கு இல்லை. அதாவது எட்டர்னல் லைஃப், ஒரு முடிவுள்ளா மரணமில்லா வாழ்க்கையைத்தான் தேவன் அவர்களுக்கு கொடுத்து இருந்தார். எப்போது அவர்கள் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தார்களோ அப்போது தான் மரணம் என்ற ஒரு விடயமே உள்ளே வருகிறது. அதற்கு முன்பு வரை அவர்கள் மரணமில்லா வாழ்க்கையில் இருந்தார்கள். புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்பது புசித்த நாளிலே மரித்து விடுவது அல்ல, புசித்த அன்றைய தினமே செத்து விடுவது அல்ல. புசிக்கும் நாளிலே மரணமில்லா வாழ்க்கையில் இருந்த அவர்களுடைய மரணம் தொடங்கிவிட்டது. அதாவது அன்றைய தினத்திலிருந்து அவர்களுடைய மரணம் தொடங்கிவிட்டது. அன்றைய தினம் தொடங்கி என்றோ ஒரு நாள் அவர்கள் மரித்து விடுவார்கள் என்று அர்த்தம். புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்பதன் அர்த்தம் இப்பொழுது புரிகிறதா? இந்த கேள்வியின் விளக்கம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களை பின்தொடருங்கள். சரி, ஜீவ விருட்சத்தின் கனி என்றால் என்ன? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி என்றால் என்ன? அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம்.